friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல குண்டு குண்டு ரசகுல்லா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சுலபமா செஞ்சிரலாம். இது பண்றதுக்கு தேவையான பொருட்கள் மூணே தான். பால், சர்க்கரை, அப்புறமா எலுமிச்சம்பழம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 2 லிட்டர் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்துர்க்கேன். இப்போ இத வந்து ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு கொதிக்க வச்சிரலாம். 2 லிட்டர் பால் கிட்டத்தட்ட 8 கப் சேர்த்துட்டு இது வந்து கொதிக்கட்டும். பால் கொதிச்சதும் ஸ்டவ்வை வந்து சிம்ல வச்சுக்கோங்க. சிம்ல வச்சுட்டு பாலை வந்து நம்ம திரைய வைக்கணும். திரைய வைக்கிறதுக்கு வினிகர் பயன்படுத்திக்கலாம், அப்படி இல்லைனா எலுமிச்சப்பழத்தோட சாறு பயன்படுத்திக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 3 எலுமிச்சப்பழம் எடுத்திருக்கேன். 2ல இருந்து 3 எலுமிச்சப்பழத்தோட ஜூஸ் போல தேவைப்படும். இப்போ வந்து இதை புளிஞ்சு வச்சிடலாம். ஸ்டவ்வை சிம்ல வச்சுட்டு கொஞ்சமாக இதை சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கலாம். பாருங்க, டக்குன்னு திரைய ஆரம்பிக்கும். வடிகட்டிட்டு லைட்டா நம்ம தண்ணியில அலசணும். அப்பதான் எலுமிச்சப்பழத்தோட வாசனை எல்லாம் போகும். இதை வந்து நல்லா அலசிட்டு நல்லா புளிஞ்சு வச்சிருங்க. எவ்வளோ தண்ணி எடுக்க முடியுமோ அவ்வளோ தண்ணி நம்ம எடுத்துடலாம். நம்ம தண்ணி சேர்த்ததுனால ரொம்ப சூடாக இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா புளிஞ்சிட்டு இதை ஒரு கட்டி தொங்க விட்டுற வேண்டியது தான். அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் போல் அதை வந்து நம்ம தொங்க விட்டுறணும். அப்போ தான் ஏதாவது தண்ணி இருந்துச்சுன்னா வெளியே வரும். இருக்கட்டும், 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். ரெடியாக இருக்குது. அடுத்தது வந்து நம்ம சர்க்கரை பாகு தயார் பண்ணிடலாம். சர்க்கரை பாகு தயார் பண்ணுறதுக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து பாத்திரம். நல்ல அகலமான ஆழமான பாத்திரமாக பயன்படுத்திக்கோங்க. நம்ம வந்து சின்ன சைஸ் பாத்திரம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ரசகுல்லாலாம் வந்து ஒன்றோட ஒன்று இடிப்பட்டு சீக்கிரமாக உடஞ்சிரும். அதனால பெரிய பேனாக பயன்படுத்திக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று இடிப்படாமல் அழகாக கீழே மேலே போய் அழகாக வேகும், டபுள் ஆக்கி வரும். 8 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து 2 லிட்டர் தண்ணி. 2, 3, 4, 5, 6, 7, 8. கூடவே 2 கப் சர்க்கரை. இது வந்து 400 கிராம். 1, 2 சேர்த்துட்டு இதை வந்து கலந்து விட்டுருங்க. மிதமான சூடில் இருக்கட்டும். அடுத்தது வந்து நம்ம பன்னீரை பிசைஞ்சிடலாம். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. 10 நிமிஷம் போல் பன்னீரை வந்து நம்ம நல்லா பிசையணும். நம்ம நினைப்போம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு, அப்படி இருக்காது. 10 நிமிஷம் போல் பிசைஞ்சாதான் அது வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகும். அப்போ தான் தண்ணியில் போடும்போது உடையாமல் வரும். 10 நிமிஷம் கண்டிப்பாக இதை வந்து நம்ம பிசையணும். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா கை வச்சு பிசைஞ்சிருங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் திருன்னு தான் இருக்க மாதிரி இருக்கும். நம்ம பிசைய அப்படியே பேஸ்ட் மாதிரி வரும். நல்லா உள்ளம் கை வச்சு நல்லா இழுத்து பண்ணணும். அப்போ தான் நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகும். இப்போ 10 நிமிஷம் ஆகியிருக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகியிருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். பிசைஞ்சாச்சு. சிறப்பாக ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்தது இதை வந்து நம்ம சின்ன உருண்டைகளாக பிரிச்சிடலாம். நம்ம எந்த சைஸ்க்கு உருண்டை பண்ணுறோமோ சிரப்பில் போட்டு வேகும்போது அதை விட டபுள் ஆகும். அதனால ரொம்ப பெரிய உருண்டைகளாக இல்லாமல் ஒரு 17லேருந்து 18 இதை நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். அப்போ வந்து சரியாக இருக்கும். அதே மாதிரி உருட்டும் போது வெளியே வந்து எந்தவித கிராக்கும் இல்லாமல் நல்லா பாலிஷாக இருக்கணும். அப்போ தான் வந்து வெளியே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் வெந்ததுக்கப்புறமா. உருட்டியாச்சு. இப்போ இதை வந்து சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். சர்க்கரை பாகு வந்து ரொம்ப கெட்டியாகணும்னு அவசியம் இல்லை. ஒரு லேசான சிரப் பதத்தில் இருக்கணும். பாருங்கள், சரியாக இருக்குது. இப்போ இதை வந்து ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம வேக வைக்கலாம். 5 நிமிஷம் ஹை ஹீட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 10 நிமிஷம் மிதமான சூடில் மூடி வச்சு வேக வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆகியிருக்கு. இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். வேணும்னா லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணால் உடஞ்சிரும். மறுபடியும் இதை மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் மிதமான சூடில் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆகியிருக்கு. நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். டடா, பாருங்கள் நல்லா டபுள் ஆகியிருக்கு. கடைசியாக வாசனைக்காக 3 ஏலக்காவை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், ரெடி ஆகியாச்சு.
இதை வந்து ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் போல் ஊற வச்சுருங்க. அப்போ தான் அந்த ஜீராலாம் ரசகுல்லாக்குள்ளே நல்லா இறங்கும். இருக்கட்டும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஓட்டை ஓட்டையாக வந்திருக்குன்னு. இதுக்குள்ளெல்லாம் சர்க்கரை பாகு நல்லா இறங்கும். டடா, நம்மளோட குண்டு குண்டு ரசகுல்லா சூப்பராக தயாராகிடுச்சு. உங்களுக்கு வந்து நல்லா ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா அப்படியே சாப்பிட்றலாம். இல்லை கொஞ்சம் இனிப்பு குறைவாக போதும்னா பாருங்கள் எவ்வளோ ஜீரா உள்ள எடுத்து வச்சுருக்கு. அப்படியே புழிஞ்சிட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.